எல்லாருக்கும் வணக்கம் அக்கா. எல்லாரும் இப்படி இருக்க சோமா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புதேன். இது வெப்பம் குளிர் மழை படத்தோட விமர்சனம். இது நல்ல படம் தான். ஆனால் நம்ம 90s கிட்ஸோட ஆண்டாண்டு கால நம்பிக்கையை அடித்து நொறுக்கக்கூடிய படம். ஏமனா கட்டி பிடிச்சா குழந்தை பிறந்துடும், முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துடும், அப்படி இப்படின்னு அப்பாவித்தனமாக ஆண்டாண்டு காலமாக நம்பிக்கிட்டு இருந்த தலைமுறை தானே இது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது சின்ன பையன் மக்களே. குழந்தை பத்துக்கிடுதுங்கிறது ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலை குடிச்சிட்டு படுக்கிற மாதிரி அவ்வளவு லேசியான காரியம் இல்லை. அதுக்கு 7 கடல் 7 மலை தாண்டி போகிற அளவுக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு மாபெரும் அரிய உண்மையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுத ஒரு உருப்படியான படம் இது. கல்யாணம் முடிஞ்சு 5-6 வருஷம் ஆன தம்பதிக்கு இன்னும் குழந்தை இல்லை. குழந்தை பத்துக்கிட்ட முயற்சியில் ஐயா என்னென்ன பண்ணுதாவ, குழந்தை பிறந்த பிறகு அவளுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி சுமூகமாக தீந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இதே கதை ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா அதுதான் அந்த வருஷத்தோட மிகப்பெரிய அழுகாட்சி காவியமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படியெல்லாம் இல்லாமல் பெருசாக எங்கேயுமே போரடிக்காமல் பட நடுவே ஒரு மெல்லிய காமெடி இலையோடுத மாதிரி தான் திரைக்கதை எழுதியிருக்காவ. படத்தில் புருஷன் முன்னாடி சம்மந்தப்பட்ட படுக்கையறை காட்சிகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தயாரிப்பாளரே ஹீரோவாக நடிச்சிருக்கதால படத்தை நல்லா கிளுகிழுப்பா எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தும் அந்த படுக்கறை காட்சிகள்ல படம் பார்க்கறத யாரையும் நெளிய வைக்காம ஒரு பாக்கியராஜ் படம் பார்க்குற மாதிரி நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட எடுத்து ரசிக்க வச்சிருக்காங்க. தயாரிப்பு, எடிட்டிங், சவுண்ட் டிசைனிங்னு ஏகப்பட்ட வித்த தெரிஞ்சிருந்தாலும் நடிப்பும் ரொம்ப யதார்த்தமா வந்திருக்கு ஹீரோ தீரவுக்கு. பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே தொடையை தட்டிக்கிட்டு மீசையை முறுக்கி ஆனந்த கண்ணீர் விடுத அந்த ஒரு சீன் போதும் இவரோட நடிப்பு திறமையை பாராட்டுறதுக்கு. ஹீரோயினா நடிச்சிருக்கிறது இஸ்மத் பானு. அசுரன் படத்துல தனுஷோட மூத்த மகனுக்கு பரிசம் போடுறத பொண்ணா 2 சீன்ல தலை காட்டின பிள்ளை. இதுல 2 மணி நேர படத்தை அசால்ட்டா தன்னோட தோல்ல தூக்கி சுமந்திருக்கு. ஆனா ஒண்ணு, 2 பேரோட நடிப்பையும் நடிப்புன்னு நம்புறது ரொம்ப சிரமம். ஒரிஜினல் புருஷன் முன்னாடியிலே தோத்துருவாவ அவ்வளவு ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காவ. இயல தவிர MS பாஸ்கரும் மெட்ராஸ் படத்துல கார்த்தியோட அம்மாவா நடிச்ச ரமாவும் தான் தெரிஞ்ச முகங்கள். குழந்தை இல்லாத குறைய குத்தி காட்டி படம் முழுக்க மருமாவளை கரிச்சு கூட்டிக்கிட்டே இருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு வர ஒரே ஒரு சென்டிமெண்ட் சீன்ல அது வரைக்கும் இருந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆதரவு வாக்குகளா மாத்திருது இந்த அம்மா. MS பாஸ்கர் கேரக்டர்லாம் இந்த படத்துல எதுக்கு அப்படின்னு தோணினாலும் தன்னோட நடிப்பு திறமையால அந்த குறைய சரி கட்டிட்டு அவர். மிச்சம் எல்லா கேரக்டர்லையுமே அந்த ஊர் ஆளுவலை தான் நடிக்க வச்சிருப்போம். உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் என்னடா இது சரியான காட்டு மொக்க படத்தை பார்க்கறதுக்கு உட்காந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த லெவலில் தான் இருந்துச்சு படத்தோட மேக்கிங்கும் நடிப்பும். ஆனால் அதுக்கு பிறகு வந்த எல்லா சீன்லையுமே தன்னோட டைரக்ஷன் ஸ்கில்டால முழு படத்தையும் ஒரே மூச்சா உட்காந்து பார்க்க வச்சிருந்தாரு டைரக்டர் பாஸ்கல் வேதமுத்து. இன்னும் சொல்ல போனா கிரிஞ்சா இருக்க வேண்டிய பல சீனுகளை ஹியூமர் கம் காமெடியோட சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிருக்காரு. பிறகு பிருத்திவி ராஜேந்திரனோட ஒளிப்பதிவு, சங்கர் ரங்கராஜனோட இசைன்னு டெக்னிக்கலாவும் படம் நல்லா தான் இருக்கு. படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா படத்துல வர படுக்கறை காட்சிகளை ஓரளவுக்கு நாகரிகமா எடுத்திருந்தாலும் அந்த காட்சிகளோட நீளம் ரொம்பவே அதிகம். அதுவும் இல்லாம அந்த சீனுவெல்லாம் ரிப்பீட்டட் சீன் மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. என்னதான் படத்தோட மையக்கதை சம்மந்தப்பட்டதா இருந்தாலும் அந்த காட்சிகளை கொஞ்சம் சுருக்கிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா லாஜிக் படத்துல டோட்டலா அடி வாங்கியிருக்கு. இவளுக்கு கல்யாணம் நடக்கிற காலகட்டம் 2003 மாதிரி காட்டுதாவ. ஆனா ஒரு சீன்ல கதாநாயகி யூஸ் பண்ணத போன பார்த்தேன்னா 2020 ஸ்மார்ட் போன் மாடலா இருக்கு. இந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக். அத மாதிரி குழந்தை இல்லாத பிரச்சனையை சயின்டிபிக்கலா ட்ரீட் பண்ணாம சென்டிமெண்டலா ட்ரீட் பண்ணிருக்காவ. ஆனா படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு இந்த கதையை அப்படி பார்க்காதீங்க இப்படி பாருங்க அப்படின்னு அலர்ட் பண்ணிடுறதால இந்த விஷயத்தை மைனஸ் லிஸ்ட்ல சேர்க்க முடியாம போயிருது. மொத்தத்துல இது ஒரு அச்சு அசலான கிராமத்து படம். அதனால ஓயோவில் ரூம் போட்டு ஓசியில பால் குடிக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல. ஆனா நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு கல்யாணத்தை முடிச்சு அதுக்கு பிறகு ஒரே ஒரு குழந்தைய பக்கத்துக்கு அதை விட நெடுங்காலம் காத்திருக்கிற 90s கிட்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்தாவன்னா இதை தங்களில் ஒருவரோட கதையா உணர்வார்கள். எந்த ஒரு சங்கடமும் சங்கோஜமும் இல்லாம குடும்பத்தோட உட்காந்து பார்க்கக்கூடிய படம் இது. அமேசான் பிரைம், ஆகா OTT, யூடியூப் எல்லாத்துலேயுமே இந்த படம் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7.5 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு ஒருத்தான படம் தான் இது. சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர் மட்டும் நம்ம கரும்புலி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த பையனுக்கு சாவே வராதா? அரஞ்சனா நாட்டுக்கு சேவை செய்ய வீட்டுக்கு ஒரு புள்ள வேணும்னு சொன்னாங்களேன்னு இவனை பெற்று எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியும்.